நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். நாங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது, குருபாஸ் வீட்டில் இருந்தோம். என்னுடைய பேர் தனலட்சுமி. குருபாஸ் வீட்டில் இருந்தோம். அந்த வீடு கொட்டும், மேலே விழுகும், எல்லாமே தெரியும். 2 ரூமு தான் இருந்தது. இங்கே வந்து அக்கா சொன்னாங்க, இங்கே வந்து ஜெபம் பண்ணிக்கணும், தண்ணி எண்ணெய் எல்லாம் எடுத்துன்னு போய் வீட்டுக்கு தெளிமான்னாங்க. இங்கே வந்து ஜெபம் பண்ண சிஸ்டர்ங்களாண்ட எழுதி கொடுத்தேன். ஐயா ஜெபம் பண்ண தண்ணி எண்ணெயெல்லாம் கொடுத்தாரு, வீடு மேலே தெளித்தேன். கர்த்தர் அந்த வருடமே எனக்கு ஒரு புதிய வீடு கட்ட, இப்போ நாங்கள் 25 லட்சத்தில் வீடு கட்டி அந்த இடத்துல நாங்கள் சந்தோஷமாக வரணுறோம். அது கர்த்தருடைய கிருபை. சிஸ்டர் சொன்னாங்க, ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அடிக்கடிக்க. அற்புதம் செஞ்சுருக்காரு, நீங்கள் வரலாம்ல, நீங்கள் வந்து சாட்சி சொல்லலாமே சிஸ்டர்னா. நான் இந்து குடும்பத்தில் இருக்கிறதுனால என்னால் வர முடியாது. ஏசப்பா எனக்கு பயமாக இருக்கும் சர்ச்சு இங்கே வந்து சாட்சி சொல்கிறதுக்கு. இப்போ எனக்கு ஏசப்பா எந்த தைரியம் கொடுத்தாரு தெரியல. அவர் செஞ்ச அற்புதத்தை செய்யணுட்டு நான் வந்து சொல்கிறேன். இதுதான் கர்த்தர் ஸ்தோத்திரம். நாயுடுபேட்டை నుంచి వచ్చినాను. నా పేరు శాంతి. அவங்க பேர் சாந்தி. அவங்க ஆந்திரா நாயுடுபேட்டிலேருந்து வந்திருக்கிறாங்களா? నేను పోయిన వారం అమావాస్య ప్రార్థనకి చాలా ఆటంకపడిపోయి రాలేకపోయినాను. நான் வந்து போன அமாவாசை ப்ரேயருக்கு ரொம்ப தடையாக இருந்தது, என்னால் வர முடியல. ఈ అమావాస్యకి నేను ప్రార్థనకు రావాలని ఇప్పుడు 10 రోజుల నుంచి ప్రార్థన చేసుకుంటూ సిద్ధపడతా ఉండి తడ రాకుండా సహాయం చేయనాయనని ప్రార్థన చేసుకున్నాను. இந்த அமாவாசை ப்ரேயருக்கு எப்படியாச்சும் நான் போகணுன்ட்டு ஒரு 10 நாளாகவே நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். தடை இல்லாமல் ஏசப்பா என்னை கொண்டு போங்க அப்படின்ட்டு. అమావాస్య దగ్గర వచ్చేటప్పటికి చాలా శోధనలు వచ్చేసినాయి. அமாவாசை கிட்ட வர வர எனக்கு ரொம்ப ஒரு சோதனை, ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது. తమ్ముడు చాలా శోధనలో పడిపోయినాడు. என் தம்பி பார்த்திங்கன்னா அவனும் ரொம்ப கஷ்டமாக சோதனையாக இருந்தது. அவனுக்கு మనశ్శాంతి లేకుండా ఒక చాలా ఇబ్బందులు పడిపోయి చెప్పుకోలేనంత స్థితిలో ఉన్నాడు. ஒரு மன நிம்மதி இல்லாமல் ரொம்ப என்கிட்ட எதுவுமே சொல்ல முடியல. அவனால் என்கிட்ட கூட எதுவுமே சொல்லலை. அவன் ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது அவனுக்கு. నేను జ్వరంతో వారం రోజులు పోయిన వారం అంతా జ్వరంతో పడుకున్నాను. எனக்கு போன வாரத்தில் ஃபுல்லாக எனக்கு జ్వరமாக இருந்தது. అప్పుడు నిన్న మధ్యాహ్నం ఆలోచించినాను, నేను రేపు ఖచ్చితంగా ఈ అమావాస్య ప్రార్థనకు పోవాలా తమ్ముడిని తీసుకొని నిర్ణయించుకొని ప్రార్థన చేసుకొని సిద్ధపడ్డాను. நேற்று மதியம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப யோசனையாக இருந்தது எனக்கு. நாளைக்கு எப்படியாச்சும் தம்பி கூட்டிகிட்டு நான் அமாவாசை ப்ரேயருக்கு போகணும் ஏசப்பா அப்படின்ட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். అప్పుడే ఈ శోధనలు దేవుడు తీసేస్తాడని ఆలోచించి నేను ప్రార్థన సిద్ధపడ్డాను. இந்த தடையெல்லாம் ஏசப்பா எடுத்துடுவாங்கன்ட்டு நான் நல்லா நான் வந்து நல்லா சிந்தித்தேன். அதனால் நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா எல்லாமே தடை எடுத்துட்டாரு. ఈరోజు ఉదయాన్నే నిద్ర లేకపోయినా ప్రార్థనకు పోవాలని అనుకునేసి నేను కాళ్ళు మోకాళ్ళు నొప్పులు, ఒళ్ళంతా నొప్పులు, జ్వరం వచ్చిన వల్ల చాలా తడబడిపోయింది. ఈరోజు இந்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஏஞ்சி உடனே எனக்கு பயங்கரமான முட்டி வலி, கால் வலி, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. చాలా దూరం పోలేకపోయినానేమో అని ఆలోచించినాను. இவ்வளோ தூரம் நம்ம வர முடியாதுன்ட்டு நான் வந்து யோசித்தேன். అప్పుడు మా అమ్మకు చెప్పిన, నువ్వు అబ్బాయిని తీసుకొని ప్రార్థన మాత్రం ఆగబాకని చెప్పినాను. அப்போ வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா என்னால் முடியல, நீ தம்பியை கூட்டிகிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னேன். లేదు నువ్వే పోవాలా అని చెప్పింది. అప్పుడు లేచి ప్రార్థన చేసుకొని గట్టిగా, దేవా ఈరోజు నన్ను అమావాస్య ప్రార్థనలో నీ బిడ్డను తీసుకొని పోవాలని నిర్ణయించుకున్నా, నువ్వే నడిపించమని దేవుని ప్రార్థన చేసుకున్నాను. దేవుడు గొప్ప సహాయం చేసి ఈరోజు ఈ ప్రార్థనకి నన్ను, నా సహోదరుడు తమ్ముడిని ఇక్కడ నడిపించినాడు. దేవునికి స్తోత్రాలు. அம்மா சொன்னாங்க, இல்லைம்மா நீங்களே நீ அம்மா தம்பி போங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே நான் ஜெபம் பண்ணிட்டு நானும் தம்பி கிளம்பி வந்தேன். இந்த நாளில் தடை இல்லாமல் ஆண்டவர் என்ன இந்த அமாவாசை ப்ரேயருக்கு கொண்டு வந்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ఇది నా సాక్ష్యం. దేవునికి స్తోత్రం. கர்த்தர் தாமே இந்த சிறு சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை. நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. நீங்கள் ஓடி போகிறது போல ஓடி போகிறதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு முன்னே போவார். ஆமென். கர்த்தர் நமக்கு முன்னே, உனக்கு முன்னே, எனக்கு முன்னே என்ன பண்ணுவார்? போவார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு முன்பாக போவாரானால் நம்மளுக்கு எந்த பயமும் தேவையில்லை. ஏனென்றால் அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதும் இல்லை,
நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே, அதிக இப்படிப்பட்டதான அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அநேக வீடுகளில் பிள்ளைகளோ கணவனோ மனைவியோ இப்படிப்பட்ட நாட்களில் என்ன பண்ண முடியாது, வீட்டில் அவங்களால சுகமாக இருக்க முடியாது. ஓடிக்கிட்டே இருப்பாங்க, எங்கே ஓடுறாங்கன்னு தெரியாது. சிலர் தற்கொலை பண்ண முடியாது ஓடுவார்கள், சிலர் வீட்டை விட்டு ஓட முடியாது ஓடுவார்கள். இப்படி பலவிதமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களை ஏன் ஓடுகிறார் என்று அதை அவங்களால அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவங்கள் ஓடவில்லை, அவங்களை ஓட முடியாக அவங்களுக்குள்ள இப்படிப்பட்டதான அசுத்தாவிகள் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுது, கிரியை செய்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கவனிக்க வேண்டும். இந்த வசனத்தை கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசும்போது, நீங்கள் ஓடி போகிறது போல ஓடி போவதில்லை அப்படின்று இங்கே 2 பகுதியாய் நம்மளுக்கு காண்பிக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். ஓடி போகிறது போல ஓடி போவதில்லை அப்படின்றால் இன்னைக்கு அநேக அசுத்தாவினாலே வீட்டில் இருக்க முடியாதபடிக்கு என்ன பண்ணுகிறார்கள், ஓடி போகிறார்கள். ஓடி போகிறார்கள். ஏன் ஓடி போகிறார்கள்? ஏன் அவங்களால் அந்த நல்ல அழகாக பார்த்து வீடை கட்டியிருப்பார்கள், அதிக பணம் செலவு செய்து வீட்டை கட்டியிருப்பார்கள். ஆனால் அந்த வீட்டில் அவங்களால் இருக்க முடியாதபடிக்கு வீட்டை விட்டு ஓடி போகிறார்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடாதபடிக்கு அநேக விதமான மந்திரத்தினாலே செய்வினை நிமித்தமாக அது அறியாமல் அந்த வீட்டில் அவங்களால் இருக்க முடியவில்லை. அந்த வீட்டில் சமாதானம் இருக்காது. சண்டையும் சச்சுரமாய் பிரச்சனையும் பிரிவினமாய் காணப்படுகிற அப்படிப்பட்ட வீடுகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். ஓடி போகிறது போல ஓடி போகுவதில்லை என்றால் இன்றைக்கு நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். வீட்டில் இருக்க முடியாதபடிக்கு, பிள்ளைகள் ஸ்கூலில் இருக்க விடாதபடிக்கு பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடி போகிறார்கள். வேலைக்கு போகிறவர்கள் வேலைக்கு போக முடியாதபடிக்கு வேலையிலிருந்து ஓடி வந்து விடுகிறார்கள். வாழப்போன பிள்ளை மகள் எல்லாருக்கும் முன்பாக பணம் செலவு செய்து 1000 பேர் வர வைத்து நன்றாக உணவுகளை கொடுத்து அந்த மகளுக்கு தேவையான சீர்வரிசைகளை கொடுத்து ஆசீர்வாதமாய் அனுப்புகிறோம். ஆனால் அந்த வீட்டில் அவங்களால் வாழ முடியாதபடிக்கு ஓடி வருகிறார்கள், ஓடி போகிறார்கள். ஏன்? சற்று நாம் சிந்திக்க வேண்டும், நிதானிக்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை தேடாதவர்கள், தேவனுக்கு பயப்படாதவர்கள், வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் நீங்கள் ஓடி போவதில்லை என்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் ஓடி போக மாட்டீர்கள். அநேகர் உங்களை துரத்தலாம், உங்களை தீவிரித்து புறப்பட்டு போகும்படியாக நைட்டோடு நைட்டு வீட்டை காலி பண்ணி எங்கேயாவது ஓடிடுவோம், எங்கேயாவது போயிடுவோம், இனி இந்த இடத்துல இருக்கவே தேவையில்லை, இப்படி அநேகர் தீவிரிப்பார்கள். புருஷன் மனைவியை பார்த்து சொல்லுவான், மனைவி புருஷனை பார்த்து சொல்லுவான், அப்பா அம்மாவை பார்த்து சொல்லுவான், அம்மா அப்பாவை பார்த்து சொல்லுவோம், இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது. இல்லைம்மா இவ்வளோ செலவு செய்து கட்டிருக்கோம், என்னாலலாம் இருக்க முடியாது, வேணா நீ இருந்துக்கோ, தீவிரித்து. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருந்தால் நீ அந்த வீட்டை விட்டு ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு அநேகர் சொந்த வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள வாழ முடியாதபடிக்கு அநேகர் வீட்டை விட்டு ஓடி போகிறதை பார்க்கிறோம். நன்றாய் கவனிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கையில் வியாபாரம் பண்ணுகிறார்கள், நன்றாக வியாபாரம் நடக்கும், திடீரென்று வியாபாரத்தை விட்டு ஓடி போகிறார்கள். கடன் பாரம், கடன் பிரச்சனை, மருத்துவமனைக்கு தன் வியாதி சுகமாகுவதற்காக மருத்துவமனைக்கு போகிறார்கள். ஆனால் அங்க மருத்துவர்கள் சொல்லுகிறதான காரியத்தை கேட்கும் போது ஓடி போகிறார்கள். மரண பயம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால்
கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் நீங்க எங்கும் ஓட வேண்டியதில்லை, அலைய வேண்டியதும் இல்லை. அல்லேலூயா. ஓட வேண்டியது நீங்கள் அல்ல, உங்களுடைய எதிராளிகள், உங்களை காரணம் இல்லாமல் பகைக்கிறவர்கள், அவர்களை கர்த்தர் துரத்துவார்கள், அவர்கள் ஓடி போவார்கள். ஆமென். நீங்கள் ஓட வேண்டியதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர் போல ஓடி போவதில்லை என்று வேதம் நம்மளை பார்த்து சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுவரை நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்திருப்பீங்க, ஒரு இடத்துல இருக்க முடியாதபடிக்கு வாடகை இருந்திருப்பீங்க, வாடகை இல்லாமல் அந்த வாடகை வீட்டில் இருக்க விடாதபடிக்கு ஒருவேளை ஹவுஸ் ஓனர் உங்களை துரத்தலாம், இல்லாவிட்டால் பக்கத்தில் இருக்கிறவருடைய காரியங்கள் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்து உங்களை ஓட விடலாம், இல்லாவிட்டால் நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே உங்கள் நிமித்தமாய் உங்கள் மேலே பொறாமை வைத்து அந்த இடத்துக்கு நீங்கள் வரவிடாதபடிக்கு, அங்கே உங்களை வேலைக்கு செய்ய விடாதபடிக்கு அந்த வேலை விட்டு நிறுத்தும்படியாக பலவிதமான போராட்டங்கள் நெருக்கடி வரலாம். ஆனால் நீங்கள் ஓடி போவதில்லை. ஆமென். நீங்கள் ஓடி போவதும் இல்லை, நீங்கள் ஒடுங்கி போவதும் இல்லை, நீங்கள் நெருக்கப்படுவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவா. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் மந்திரத்தினால எதுவுமே செய்ய முடியாதபடிக்கு ஓடுகிறார்கள். சிலர் வாழ முடியாதபடிக்கு நான் எங்கேயாவது செத்து போகிறேன் என்று ரயில்வே தண்டவாளத்தில் சாகிறேன், மருந்து குடிச்சு சாகிறேன், ஏரியிலையும் பீச்சிலையும் விழுந்து சாகிறேன், இப்படி ஓடுகிறார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா ரோட்ல பைத்தியம் வச்சு ஓடுகிறார்கள். காரணம், சிலர் கடன் பாரத்தை தாங்க முடியாதபடிக்கு தலைமறைவாக ஓடுகிறார்கள். ஆனால் நீ ஓடி போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஓடி போகிறது போல ஓடி போவதில்லை. ஆமென். ஓடி போகிறது போல நீங்கள் ஓடி போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஓட போகிறது யார் என்றால், உனக்கு விரோதமாய் அனுப்பப்பட்டதான் ஆவிகள் உன்னை விட்டு ஓடும். உன் குடும்பத்தை வேதனைப்படுத்த வந்த ஆவி ஓடும். கணவன் மனைவி பிரிக்கும்படியே அனுப்பப்பட்ட ஆவிகள் ஓடும். உன் தொழிலுக்கு விரோதமாக செய்யப்பட்டிருக்கிற ஆவிகள் உங்களை விட்டு ஓடும். உன் தொழில் விட்டு ஓடும். குழந்தை பாக்கி இல்லாதபடிக்கு, கருவை தரிக்க விடாதபடிக்கு அனுப்பப்பட்ட ஆவி ஓடும். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி செய்யப்பட்டிருக்கிற மந்திரத்தினுடைய ஆவிகள் ஓடும். வீடு கட்டப்படாதபடிக்கு தடை பண்ணியிருக்கிற ஆவிகள் ஓடும். பிள்ளைகள் படித்து நல்ல மார்க் எடுக்கிடாதபடிக்கு புத்தியை மத்தாக்குற பிள்ளைகளை விட்டு ஓடும். ஊழியம் செய்ய விடாதபடிக்கு கட்டி வச்சிருக்கிற ஆவிகள், பலவீனப்படுத்தி ஒடுக்கிற ஆவிகள் இன்றைக்கு உங்களை விட்டு ஓடும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தா கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஆவிகளையும் கர்த்தர் துரத்த போகிறார். ஆமென். உங்களுக்கு முன்பாக இருந்து சத்துருக்களை தேவன் துரத்துவார். அல்லேலூயா. இனி நீ ஓடுவதில்லை, இனி நீ அலைந்து திரிவதில்லை, இனி நீ அழுது புலம்புவதில்லை. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமை உண்டாகட்டும். ஒரு 4-5 பேர் நேற்று மதுரையில் ஏறி இங்கே வந்தாங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாங்க, ஆளே காண ஓடிட்டாங்க, நிற்க முடியல. எங்கேருந்து வந்தாங்க? மதுரையிலேருந்து. இங்கே போங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்குன்னு சொல்லி அட்ரஸ் கவனித்து எப்படியோ வந்துட்டாங்க. வந்து இங்கே உட்கார்ந்தாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, 2 சகோதரிங்க உட்கார்ந்தாங்க, ஒரு 3 பெண்கள் இங்கே இந்த பக்கம் உட்கார்ந்தாங்க. திரும்பி பார்த்தா ஆளே காணோம். ஏன்னா பிசாசு உங்களை உட்கார விட மாட்டான். இங்கே உட்கார்ந்தவனுக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். அது அவனுக்கு தெரியும். அதனால் உங்களை என்ன பண்ண மாட்டான்? இங்கே வர விட மாட்டான். வந்தாலும் உட்கார விட மாட்டான். போ 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 போன்னு உங்களை துரத்திட்டே இருப்பான். உங்கள் வீட்டில் எத்தனை தடவை பிள்ளைங்க, ஏம்மா படிக்க மாட்டேன், படிமானா, நான் எங்கன்னா ஓடி போயிடுறேன், நான் எங்கன்னா ஓடி போயிடுறேன். பையனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், கொஞ்சம் கண்டிச்சிட்டா உடனே அவங்க வாயில் என்ன வருது? நான் இனி இருக்கவே மாட்டேன், எங்கேயாவது ஓடி போகிறேன். அந்த ஓடி போகிறது ஆவியை இன்னைக்கு கத்த துரத்து போகிறா. ஆமென். அல்லேலூயா.
மனைவி கிட்ட புருஷன் ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடிச்சி சொன்னால் போதும், இனிமேல் உன்னா கூட என்ன பண்ண மாட்டேன், வாழவே மாட்டேன், நான் எங்கேயாவது ஓடி போய் செத்து போகிறேன். சாகிறதுக்காக கர்த்தர் உனக்கு வாழ்வு தந்தார், சொல்லுங்களேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஓடி போகாதே, நான் உனக்கு முன்னே போகிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் அவர் முன்னே போவா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். சங்கீதம் 68வது சங்கீதம் 1வது வசனத்தை எடுத்தவர் வாசிக்கலாம். தேவன் எழுந்தருளுவார், தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். பார்த்தீங்களா, தேவன் எழுந்தருள்வார். உங்க வாழ்க்கையில தேவன் என்ன பண்ண போறாரு, எழுந்தருள போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதுக்காக அவர் எழுந்தருகிறார்? உன் சத்துருக்களையும் உன்னை பகைக்கிறவளையும் கர்த்தர் துரத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் துரத்தும் போது அவங்க என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. ஆமென், அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு விரோதமாக ரோடு பிளாக் பண்ணி போக்குவரத்தை தடை செய்து ஒரு கூட்டம் என்ன பண்ண தெரியுமா, உட்கார்ந்து மறியலில் போராடுவாங்க. அங்கே வந்து சில உயர் அதிகாரிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சில காரியங்களை சமரசம் பண்ணி பேசுவாங்க. கூட்டம் அதிகரிக்கும் போது அதிகாரிகள் அதுக்கு ஏற்ற போல கொஞ்சம் தன்னை மாற்றிக்கொண்டு அவங்களோட சமாதானமாக பேசுடுவாங்க. ஆனால் அந்த சமாதான பேச்சுக்கு அவங்க இறங்கி வரல, கீழ்ப்படியில் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ரிசர்வ் போலீஸை வரவைப்பாங்க. 6 அடி நீட்டில் லட்டி கையில் வச்சுருப்பான். எல்லாம் இளைஞர்களாக வாலிபர்களாக இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் வந்து இறக்கி அப்பவும் உங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க, அந்த கூட்டத்தை கலைக்கும்படியாக. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். அப்படி நீங்கள் கலைக்கலையானா அடுத்தது லட்டி சார்ஜ் காட்டுவாங்க. எதுக்காக? ஓடி போவதற்காக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதன் மனிதனை துரத்துகிறான். அந்த மனிதன் மனிதனை துரத்துவதற்கு அரசாங்கம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, அதிகாரம் கொடுத்துருக்கு. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அதிகாரிகளை கல்லு தூக்கி அடிப்பாங்க. ஆனால் இவங்க கல்லு தூக்கி அடிப்பான்னு தெரிஞ்சு தான் ரிசர்வ் போலீஸ் கையில் ஒரு லட்டி இருக்கும், கையில் ஒரு கேடகமும் இருக்கும். ஆனால் இந்த கல்லு தூக்கி அடிக்கிறவங்க கையில் என்ன இருக்காது, எதுவுமே இருக்காது, ரோடில் இருக்கிற கல் தான் இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட என்ன தெரியுமா இருக்கும், கேடகமும் இருக்கும், லட்டியும் இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொரு குரூப் நிற்க வச்சுருப்பான், தண்ணி அடிக்கிறதுக்காக ஃபயர் சர்வீஸ் வண்டி நிற்க வச்சுருப்பான். அதுலேயும் நீ போகலைன்னா வானத்தை பார்த்து குண்டு சுடுவான். ஏன்? நீ ஓடிப்போ. இந்த பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, ஓடிப்போ. நீ யார் எதிர்த்து நிற்கிற? அரசாங்கத்தையும் அரசாங்கத்துக்கு எதிராக உன்னால் நிற்க முடியுமா அப்படின்னு நம்மளை துரத்துக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் லட்டியும் எடுத்துன்னு வர மாட்டார், நம்ம ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், துப்பாக்கி எடுத்துன்னு வர மாட்டார். அவர் வந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக ஓடும். ஆமென். அவர் எதுக்காக எழுந்திருக்கிறார், எதுக்காக எழுந்தருளுகிறார்? உன்னை பகைக்கிறவர்கள், முகாந்திரமில்லாமல் உன்னை பகைக்கிறவர்கள், காரணமில்லாமல் உன்னை அழிக்க வகை தேடுகிறவர்கள், நீ எப்பொழுது சாவாய், உன் பேர் எப்பொழுது அழியும் என்று கங்கன கட்டி கொண்டவர்களை கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவர் துரத்த போகிறார். அவர் துரத்தும் போது அவர்கள் ஓடி போவார்கள். அவர் ஸ்தானத்தில் நீ உற்றி விசாரித்தால் அவர் ஸ்தானத்தில் அவர் இல்லை, அவர் ஸ்தானத்தில் அவங்க இல்லை. சங்கீதம் 37:10 வாசித்து பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம்தான், இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்க நீரான். பாருங்களேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான். அந்த கொஞ்ச நேரம் என்னன்னா கர்த்தர் எழுந்தருளக்கூடிய நேரம், தேவன் உனக்காக எழுந்து கொள்ளக்கூடிய நேரம். அவர் எழுந்துக்கிற அந்த நேரம் தான் கொஞ்ச நேரம். ஆமென், அல்லேலூயா. நீ நம்பி வந்திருக்கிற தேவன் யார் என்பதை இந்த கூட்டம் முடிவுக்குள்ளே உனக்கு தெரியும். நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நீ வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளார உனக்கு தெரியும். அல்லேலூயா,
நீ நம்பி வந்திருக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. அல்லேலூயா. அவர் பராக்கிரமசாலி, அவர் யுத்தத்தின் வல்லவர், யூத ராஜ சிங்கம். அல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருள்வாரனால் இன்னும் கொஞ்ச நேரம்தான். யாருக்கு? உனக்கு விரோதமாக எழும்புகிற உன் பகஞ்சருக்கு, சத்துருக்களுக்கு, துன்மார்க்கனுக்கு, உன் மேல் பொறாமை கொண்டு உன் அழிக்க வகை தேடுவனுக்கு இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம். அதற்கு பிறகு அவனுக்கு நேரம் கிடையாது. அவன் டைம் முடியுது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்தா முடியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. உயர் அதிகாரிகளுக்கிட்ட லஞ்சத்தை கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்? வாய்தா மேலே வாய்தா வாங்கிட்டே இருக்கலாம், தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்கலாம். ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், நான் பொறுத்து பொறுத்து பார்த்து இளைத்து போனேன். என்ன சொன்னார்? அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒருவன் எழும்பினால் கர்த்தர் பொறுமையாக இருப்பார். அந்த பொறுமையை மீற ஆரம்பித்தார்களானால் கர்த்தர் அவர் அழிக்கும்படியாக கர்த்தர் எழுந்தருள்வார். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட விடமாட்டார். அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கப்பட விடமாட்டார். ஆமென், அல்லேலூயா. என்னை துரத்தணும்னு நினைச்சவர்கள், இதே பகுதியில் என்னை துரத்தணும்னு நினச்சவர்கள் அடிக்கடிக்கு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு போலீஸ் வரும்போது வெளியே நின்று கையை தட்டி சிரிப்பார்கள். ஏன்? நான் இங்கே சபை நடத்தக்கூடாது, இது நான் பிறந்து வளர்ந்த மண்ணில் தான் என் இடத்த சபையை கட்டியிருக்கிறேன். நான் ஏதோ ஊரை விட்டு ஊரை வந்து பிழைப்பை தேடி வந்து அழைப்பை பெற்று நான் சபை கட்ட வரவில்லை. இதே அட்ரஸில் இதே மண்ணில் தான் பிறந்து வளர்க்கப்பட்ட இதே இடத்துல தான் இந்த சபையை கட்டுவதற்கு என் தேவன் கிருபை பாராட்டினார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அழைப்பில்லாமல் பிழைப்புக்கு வந்திருந்தால் நான் எப்போ விழுந்து போயிருப்பேன். ஆனால் என்னுடைய அழைப்பு உறுதியாக இருக்கிறதுனால தான், என்னை அழைத்தவர் யார் என்று நான் அறிந்ததுனால தான் என்னை துரத்த வந்தவர்கள், அவர்கள் நைட்டோடு நைட்டை இடத்தை விட்டு ஊரை விட்டே ஓடி போனவர்கள் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, என்னை துரத்த வந்தவங்க ஊரை விட்டும் போனாங்க, இந்த மண்ணை விட்டும் போயிட்டாங்க. நன்றாய் தெரிந்துங்க, கர்த்தர் எழுந்தருள்வதற்கு நாம் ஒன்று மாத்திரம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படி வேண்டும், இரண்டாவது விசுவாசிக்க வேண்டும். ஆமென், அவரை நம்ப வேண்டும். எத்தனையோ பேர் எனக்கு எதிராக எழும்பினாங்க, இங்கே சபை நடத்தக்கூடாதுன்னு கங்கணம் கட்டினாங்க. 100க்கு மேற்பட்டவர்கள் கையெழுத்து போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் லெட்டர் கொடுத்தார்கள். போலீஸ் ஸ்டேஷன் அங்கே தான் இருக்குது, சபையும் இங்கே தான் இருக்குது. எழுதி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, பேர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இல்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளினால் இன்னும் கொஞ்ச நேரம்தான். சொல்லுங்களேன், கர்த்தர் எழுந்தருளினால் இன்னும் கொஞ்ச நேரம்தான். யாரெல்லாம் உனக்கு விரோதமாக எழுப்பினார்களோ, உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் தொழிலுக்கு விரோதமாக யார் எழுந்துறாங்களோ அவங்கள கொஞ்சம் உற்று விசாரிங்க, கொஞ்சம் உற்று பாருங்க. நான் சொல்லலை, பைபிளில் வேத வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். படிங்க. அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால், அவன் ஸ்தானத்தில் அவன் யாரா இருக்கட்டும், உன்னை துரத்தும்படியாக, நீ ஓடி போகும்படியாக, உனக்கு விரோதமாக எழும்பி உன் தொழிலுக்கு விரோதமாக, வேலைக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, படிப்பிற்கு விரோதமாக வாழக்கூடாதுன்னு சொல்லி உன்னை துரத்தன நினைத்தவருடைய வாழ்க்கையை கர்த்தர் எழுந்தருள போறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அவன் ஸ்தானத்தை உற்று விசாரி, அவன் ஸ்தானத்தில் போய் உற்று விசாரி. அவன் இல்லை, அவன் இல்லை, அவன் இல்லை, ஒன்றுமில்லாமல் இல் பொருளாய் போவான். ஆமென், அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அந்நியர் காணும்படியாய் கர்த்தர் செய்வார். ஆமென். என்னோடு இருக்கிற தேவன் எனக்கு செய்த கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கும் செய்வார். ஆமென். அவரை நம்புங்க, உன்னை கைவிடவே மாட்டார்.
உன்னை வெட்கப்பட விடவே மாட்டார். ஆமென். உன்னை அவர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. உன்னை விட்டு விலகவே மாட்டார். உன்னை கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 64:8 வாசிக்கும் போது, அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும், அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள். அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். வசனத்தெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்களுக்கு எதிராக எழுமனுடைய வாழ்க்கை இதெல்லாம் நடக்கும். இதுதான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக வருகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நாவுகளே அவர் என்ன பண்ணுமா? கெடுக்கும். யோசபாத்துக்கு விரோதமாக வந்தாங்க. யோசபாத்தை அழிக்கும்படியாக 3 தேசத்தார்கள் வந்தார்கள். ஆனால் அவர்கள் யோசித்த யோசனைகள், திட்டங்கள் எல்லாம் தேவன் அறிந்தார். ஆனால் யோசபாத்து மாத்திரம் ஒன்று மாத்திரம் செய்ய கற்றுக்கொண்டான். தன்னை உண்டாக்கின, உருவாக்கின, வேர் பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்தின அழைத்த தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டான். விண்ணப்பம் பண்ணினான். தேவன் ஆராதிக்க ஆரம்பித்தான். துதிக்க ஆரம்பித்தான். துதி எடுக்க ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்குள்ளவே வாக்குவாதம் உண்டாகி அவங்களுடைய வாயே, அவங்களுடைய நாவே அவங்க என்ன பண்ணது? கெடுக்க ஆரம்பித்தது. அவங்களுக்குள்ளவே வெட்டு உண்டு என்ன பண்ணாங்க? மடிந்து போனாங்க, செத்து போனார்கள். ஆமென். அல்லேலூயா. அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள். ஒரு கூட்டம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கோம். ஆனால் அது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூட்டம், நமக்கு ஏன் இந்த பிரச்சனை, அடுத்தது நம்ம மேலே வந்துடும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? ஓடி போவார்கள். இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம், ஒரு கூட்டம் வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் துரத்துவார். ஆமென். அவர்கள் ஓடி போவார்கள். அவர்கள் ஓடி போவார்கள். தேவனுடைய நாம மகிமை உண்டாகட்டும். எரேமியா 46:21 வாசிக்கலாம். அதன் நடுவில் இருக்கிற அதன் கூலிப்படைகள் கொழுத்த காளைகள் போல் இருக்கிறார்கள். இவர்களும் நிற்காமல் திரும்பிக் கொண்டு ஏகமாய் ஓடி போவார்கள். அவர்கள் விசாரிக்கப்படுகிற அவர்களுடைய ஆபத்து நாள் அவர்கள் மேல் வந்தது. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் திரும்பிக் கொண்டு என்ன பண்றாங்க? நிற்காமல் திரும்பிக் கொண்டு, இவர்களும் நிற்காமல் திரும்பிக் கொண்டு ஏகமாய் ஓடி போவார்கள். அவர்கள் விசாரிக்கப்படுகிற அவர்களுடைய ஆபத்து நாள் அவர்கள் மேலே வந்ததாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வந்த தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பிக் கொண்டு ஏகமாய் ஓடி போவார்கள். பார்வோன் கூட அப்படித்தான் எகிப்தியர்களை வரவைத்து இராணுவத்தையும் எல்லாத்தையும் வரவைத்தான் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக. ஆனால் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக எப்படியாவது அழிச்சிருவோம் என்று சொல்லி கங்கனை கட்டி கொண்டிருந்த பார்வோன் தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் அவர் குறிப்பிட்ட தூர வரையும் துரத்திட்டு வர முடிந்தது. ஆனாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும் போது தீங்கு செய்ய ஒருவன் உன் மேலே கைப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு வந்திருக்கு தான் என் அன்பு தேவச்சனமே. உனக்கு விரோதமாய் ஒருவனும் எழும்ப கர்த்தர் விடமாட்டான். ஆமென். அவள் திரும்பி கொண்டு ஓடுவார்கள். பார்வோனும் அவனுடைய இராணுவமும் அவனுடைய ரதங்களையும் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் வந்தார்கள். ஆனால் அவர் நினச்சிட்டாங்க, சமுத்திரம் முன்னாடி இருக்கு, இனி இவர்கள் திரும்பி ஓடவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, கூண்டோடு கைலாசம் சொல்லி அவங்களை முடிச்சலான்னு திட்டம் போட்டான். ஆனால் அவனுடைய திட்டம் அவனுக்கு விரோதமாய் மாறிச்சு. ஆமென். அவன் நாவு அவனுக்கு எடுக்க ஆரம்பித்தது.
தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களுக்கு கர்த்தர் சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து வெட்டாந்தரையாக மாற்றி இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் வழி நடத்தினார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக புறப்பட்டு வந்ததான துரத்தி வந்ததான எகிப்திய இராணுவங்களையும் ரதங்களையும் குதிரைகளையும் கர்த்தர் அதில் முழுகி போட்டார். உருளைகள் கண்டு போனது, எல்லாம் செத்து மிதந்தார்கள். இது பார்வனுடைய கண்களுக்கு கண்டு பார்வன் சொன்னான், நாம் ஓடி போவோம், நாம் திரும்பி ஓடி போவோம். ஏன்? இஸ்ரவேலின் தேவன் அவங்களுக்கு துணையாய் நிற்கிறார். நம்முடைய இராணுவம் எதுவுமே செய்ய முடியாது. அவங்ககிட்ட இராணுவமும் கிடையாது, எந்த ஆயுதமும் கிடையாது. ஆனால் அவங்க ஒன்னே ஒன்று மாத்திரம், கர்த்தரை நம்பி இருக்கிறார்கள். கர்த்தரை நம்பி இருக்கிறார்கள். கர்த்தர் எழுந்தருக்கூடிய நேரம் வந்தது, சமுத்திரம் அவங்களை முழுகி போட்டது. அதுவரையும் தேவன் பொறுமையாக அமைதியாக இருந்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அமைதியாக இருக்கிறார் என்று யோசிக்கலாம். இப்போது கர்த்தர் எழுந்தரக்கூடிய நேரம். கர்த்தர் எழுந்தார்னால் சமுத்திரம் ரெண்டாக பிளந்து உன்னை வழி நடத்தி கொண்டு போவதற்கு வெட்டாந்தரியா மாற்றுவார். ஆனால் உன் எதிராளிகளையோ உன் பகஞ்சனையோ கர்த்தர் முழுகி போடுவதற்கு அதே சமுத்திரத்தை கர்த்தர் முழுகி போட கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்குதானே என் அன்பு தேவ சொன்னமே, நீ ஒன்றையும் குறித்து கவலைப்படாதே, உனக்காக கர்த்தர் எழுந்தருள போறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 1:20 எடுத்தவர் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, எங்களாலே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, எங்களால தேவனுக்கு என்ன உண்டாச்சு? மகிமை. புலம்பிட்டு கொண்டு வந்தாங்க, நாங்க சாகடிக்கவா என கொண்டு வந்த மோசே, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போம். இல்லை, தேவன் கொண்டு வர நோக்கம் உண்டு. அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக உன்னை ஒரு பாதையில் நடத்துவார், உன்னை ஒரு வழியில் நடத்துவார். ஒருவேளை பின்னாடி அநேகர் உன்னை துரத்தலாம், உனக்கு முன்னாடி சமுத்திரம் இருக்கலாம். ஆனால் எது செஞ்சாலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய காரியத்தில் அவர் கவனமாக இருப்பார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் யார் என்பதை உன் எதிராளி அறிந்து கொள்ளும்படியாக, அந்த இடத்துல தேவன் நாமம் மகிமைப்படும்படியாக தேவன் உன்னோடு வாசம் பண்ணுகிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அவர் காணாதவரை போல இருக்கிறார் என்று நீ நினைக்கலாம். இல்லை, கர்த்தர் எழுந்தருளுவார், கர்த்தர் எழுந்தருளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்திருக்கிற தேவ ஜனமே, என் கர்த்தர் மௌனமா இருக்கிறான்ன்றது நீ நம்பிக்கை இழந்து போய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற. என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையே, ஒன்று மேலே ஒன்று பிரச்சனை நடந்து கொண்டு தானே இருக்கு, என் ஜபத்துக்கு பதில் வரல என்று கர்த்தர் இப்பொழுது எழுந்தருள போகிற நேரம். உன் சத்துருக்களும் உன் பகஞ்சரையும் துரத்தக்கூடிய நேரம். ஆமென், அல்லேலூயா. எப்போது தேவ நாமம் மகிமைப்படும் என்றது அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு தெரியாது, உனக்கு வேதனையும் துக்கம்தான் தெரியும். ஆனால் அவருடைய நாமத்தை எந்த இடத்துல எப்பொழுது என்னைக்கு எந்த நேரத்தில் மகிமைப்பட வேண்டும் என்பதை அதில் அவர் கவனமாயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது. என்ன சொல்லுகிறது? எங்களால் தேவனுக்கு மகிமை அடையும்படிக்கு, மகிமை உண்டாகும்படிக்கு. ஆமென். யாரால? யாரால தேவநாம மகிமைப்படும்? யாரால தேவநாம மகிமைப்படும்? உங்களால. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அதிகமான நெஞ்சு வலி வர வைத்து பிபி ஏற்றி ஹார்ட்டுக்கு போகிற ஆக்சிஜன் மிக குறைவு, டாக்டர் இசிஜி எடுத்து காட்டி நீ இமிடியேட்டா அட்மிட் ஆகுவான்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் தேவனுக்கு தெரியும், இதெல்லாம் என் கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, நீ யாருக்கு கீழ்ப்படுகிறன்னு அவர் கவனிக்கிறாரு. ஏனென்றால் அவர் சொல்றாரு, நாசில் சுவாசம் உள்ள மனுஷனே. அப்போ டாக்டர் என்ன இருக்குது? சுவாசம் இருக்குது, அவனை நம்பாத, என் மேல நம்பிக்கை வை. ஆமென், அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு வந்து என்ன பண்றாரு? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா,
அப்போ ஆக்சிஜன் லெவல் குறைச்சது எதுக்கு? டாக்டர் இசிஜியில் எடுத்து ரிப்போர்ட் காட்டினது எதுக்குன்னா, பிற்காலத்தில் தேவ நாமம் உன் மூலியமா உங்க மூலியமா என்ன பண்ணோம்? மகிமைப்படும். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்தது எதற்காக? மோசே அனுப்பப்பட்டது எதற்காக? தேவனுடைய பிள்ளைகளே, பார்வோனும் அவனுடைய ரதமும் அவனுடைய இராணுவமும் கர்த்தர் வர வைத்தது எதற்காக? தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். சவால் விட்டான்ல, என் கையிலேருந்து உங்களை யார் தப்பி வைக்க முடியும்? என் கையிலேருந்து யார் உங்களை விடுதலையாக்க முடியும்? நாங்கள் உன்னை தேவன் ஆராதிக்க போக விட மாட்டேன்னு சொல்லி சபதமிட்டானே, என் கர்த்தர் பொறுமையாயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எடுத்தோம் கவுத்தோம் என்று சொல்லி மனிதன் யோசிக்கிற போல, நீங்களும் நானும் சிந்திக்கிறது போல அவருடைய அப்படிப்பட்ட யோசனை கிடையாது. அவர் எந்த இடத்துல எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் முன்கூட்டிய திட்டத்தை போட்டு அது வர வரையும் அவர் அமைதியோடு இருப்பார். அந்த நேரம் அவருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மகிமைப்படுவதற்காக அவர் எதையும் செய்ய ஆயத்தமா இருப்பார். ஆனால் நீ ஆயத்தமாயிரு. ஆமென். அவர் மகிமைப்படுத்துவதற்கு நீங்க என்ன பண்ணுங்க? ஆயத்தமாயிருங்கள். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. யோபுடைய வாழ்க்கையில் பிசாசு நினைத்தான், இவ்வளோ சொத்து இருக்கிறதுனால உன்னை மகிமைப்படுத்துகிறான், வாயில் எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான், எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அனுமதி தாங்க, கொஞ்சம் வேலி எடுங்க அப்படின்னாரு. ஆண்டவர் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. போடா, என்னென்னலாம் பண்ணலாம் பண்ணு. ஒட்டகத்தை அடிக்க போறியா அடி, ஏர்மாட்டை சாகடிக்க போறியா சாகடி, 10 பிள்ளைகளை சாகடிக்கிறியா சாகடி. ஆனால் யோபை கொண்டு தான் என்னுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக யோபுக்கிட்ட ஆண்டவர் தரிசனமாகவோ முகமுகமாகவோ இல்லை வேற ஒரு பரிசுத்தவான்களை அனுப்பி, யோபு இது போல் ஒரு சம்பவம் நடக்குமா, நீ தைரியத்தை விட்டுறாத, ஆண்டவர் மேலே நம்பிக்கையாயிரு, கவலைப்படாத, அப்படி போய் யாரும் யோபுக்கிட்ட என்ன பண்ணல, சொல்லலை. ஆனால் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எத்தனை ஊழியக்காரர் இருக்கிறாங்க. அதனால தான் உங்கள் மூலிமா இன்னும் யாரு நாம மகிமைப்படலை, இன்னும் மகிமைப்படலை. ஆனால் யோபுக்கு யாருமே இப்போ சொல்லலை. சொன்னது ஒரே ஆள், மனைவி. என்ன சொன்னால், தேவ நாமத்தை தூசித்து ஜீவனை விட நான் தான் சொன்னான கண்டேன், தேவன் மகிமைப்பட முடிய எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவன் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், நான் நிர்வாணியா வந்தேன்றான், நான் ஒன்னை கொண்டு வரலன்றான். இதெல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எப்பொழுது உனக்கு போராட்டம் வரும்போது, சோதனை வரும்போது, உனக்கு நெருக்கங்கள் வரும்போது, இதெல்லாம் கர்த்தர் கவனிக்கிறார். வேலி எடுத்தது, சாத்தான் வருவது யோபுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். ஏன் தேவன் அதை அனுமதித்தார்? இதெல்லாம் அழிக்கணும். இதெல்லாம் இருக்கிறதுனால தானே அவன் என்ன ஸ்தோத்திரம் பண்ணி கனம் பண்ணுறான். நீ நினைச்ச இது இருந்தாலும் இல்லாவிட்டால் அவன் ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் அவன் உத்தமன். உத்தமனுக்கு கர்த்தர் எப்பொழுது துணையாய் நிற்பார். ஆமென், அல்லேலூயா. உண்டால முடிஞ்சு எதெல்லாம் எடுக்கிறியாடுறா, எல்லாத்தையும் எடு. விட்டுட்டாரு, அமைதியாக தான் இருந்தார். ஆனால் அந்த இடத்துல நீங்களே நானும் அதை என்ன பண்ணுவோம்? ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்கிறோம். இப்போ தான் ஆடு செத்தது, இப்போ தான் மாடு செத்தது, இப்போ தான் அது நடந்தது, இது நடந்தது. நான் எதுக்கு சர்ச்சுக்கு போனோம்? சர்ச்சுக்கு போகிறதுக்கு நான் உன் ஆடு மாடு காப்பாற்றுறதுக்காக இயேசு இருக்கிறாரு. உன் வீட்டு வாட்ச்மேனா அவர். ஆடு மாடுலாம் வருகைக்கு வராது. ஆமென், அல்லேலூயா. உன் நம்பிக்கை எது மேலே இருக்கு? ஆட்டு மேலேயும். போன வாரம் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி, ஐயா திடீர்னு நல்லா இருந்த ஆடு திடீர்னு செத்துச்சு. நான் சொல்கிறேன், அவங்க அப்படி வேதனையோடு சொல்கிறாங்க, நான் எப்படி தூக்கி வளர்த்தேன் தெரியுமா ஐயா, எப்படி அது மேய்ச்சும் தெரியுமா, எத்தனை ராத்திரி பகலும் அந்த ஆட்டுக்காக நான் எடுத்த பிரயாசம் தெரியுமா ஐயா. என்கிட்ட ஒப்பாரி வைக்குது. நான் சொல்லுகிறேன், உனக்கு வர வேண்டிய ஆபத்து உன் ஆட்டுக்கு போச்சுன்னா அதெல்லாம் காதில் வாங்கலை. ஐயா நைட்டும் பகலும் இந்த கூட்டத்தில் தான் உட்காந்துக்குது, ஐயா நைட்டும் பகலும் அதுக்காக எடுத்த பிரயாசம் எவ்வளோன்னு. ஆனால் யோபு எல்லாத்தையும் இழந்தான், ஒரு இடத்துல கூட ஒப்பாரி வைக்கல. என் கர்த்தர் எதை செஞ்சாலும் நன்மை தான் செய்வார். அவரை நம்பியிருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு நாளும் தீமை அனுமதிக்க மாட்டார். ஒருவேளை உன் வாழ்க்கையில் அதை அனுமதித்தது உனக்கு தீமையை போல தெரியும், தீமையை நன்மையை மாற பண்ணுகிற தெய்வம் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா.
நான் 8ஆம் கிளாஸ் 3 வருஷம் ஃபெயில் ஆகுது எத்தனை நாட்கள் வருத்தப்பட்டுக்கிறேன். ஆனால் அந்த ஃபெயிலு தான் உங்களுக்கு முன்னாடி கத்த நிறுத்தி வச்சிருக்கிறாரு. நீங்கள்லாம் பாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறீங்க, நான் ஃபெயில் ஆகிட்டு நிற்கிறேன். அல்லேலூயா. என்னை ஃபெயில் ஆக்கினேன், வாத்தியாரெலாம் செத்து போயிருப்பாங்க, ஆனால் வாழ்த்துறேன். அல்லேலூயா. பாஸ் பண்ணி தான் என் ரூட்டு வேறு மாதிரியாக போயிருக்கும். அவருக்கு தெரியும் இவனை ஃபெயிலாக்கு, இவங்க இதெல்லாம் விட்டுட்டு வரணும். ஆமேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை ராவ முழுதும் மீனி பிடிக்க போனான் என் அண்ணன், படிக்காதவன் பேதுரு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய பிரயாசங்கள் விருதாய் போயிடுச்சு. மனுஷன் படுகிற பிரயாசங்கள் விருது. ஆமேன். அல்லேலூயா. அவன் எடுத்த பிரயாசம் ராவ முழுதும் பிரயாசப்பட்டான். தன் சுய புத்தியை சார்ந்து, சுய அறிவை சார்ந்து எல்லாம் தெரியும் என்று போனான். ஆனால் ஒரு மீன் கூட வர வைக்கல ஆண்டவர். தெரியும் ஆண்டவருக்கு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஏன் ஒரு மீன் கூட அவன் வலைக்கு வரலன்னா, ஏசு அவன் படகுல ஏறணும். வலையில் மீன் கட்டிருந்தா அவன் எங்கே வந்திருப்பான்? மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருப்பான், மீனை விற்கிறதுக்கு. ஏசப்பா எதில் ஏறி இருக்க முடியாது? படகுல ஏறி இருக்க முடியாது. அதுக்கு ஏசப்பா படகு சவாரியாக போயிருக்கிறாரு, ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலான்னு. முட்டுக்காட்டு போனால் படகு சவாரி இருக்குது. அதுக்காக இல்லை, அவனை கீழ்ப்படி வைத்து ஊழியத்துக்கு கொண்டு வர வேண்டுமாக தான் சில லாஸ் பண்ணுவார் ஆண்டவர், சில நஷ்டத்துக்கு ஒப்பு கொடுப்பார், உன் பிரயாசத்தை விருதாவாக்குவார். புரிந்து கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அதே படகு, அதே வலை, அதே சமுத்திரம் தான். ஆழம் மாறல, வளையம் மாறல, படகு மாறல, இடமா மாறல. இயேசு வந்தார். ஆமென். எப்பா கொஞ்சம் இடம் கொடுப்பான்னு முதல்ல கேட்குறாரு. கொஞ்சம் தான் ஆண்டவர் முதல்ல கேட்குறது. என்ன? கொஞ்சம் தான். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனித்து கொள்ளுங்க. இந்த கொஞ்சம் இடம் கொடுன்னு கேட்ட உடனே அவன் கொடுத்தான். ஏதோ ஏறி இறங்கிடுவான்னு நினச்சிட்டான். அவர் எதுக்கு வந்தால் நம்மளுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மீன் பிடிக்க தெரியும், கத்தியத்தை அது காரணம் அறக்க தெரியும். மீன் பிடிக்க தெரியும், கோவப்பட்ட காதை அறக்க தெரியும். இது ரெண்டு தான் அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. கிடைக்காத மீனை கடைக்கு வைப்பார், அறுத்த காதை ஒட்ட வைப்பார் நம்ம தேவன். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நீங்கள் இன்னும் சிலர் விசுவாசிக்காமல் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. மனிதனுடைய யோசனை வேறு, தேவனுடைய யோசனை வேறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. ரெகுலராக மீன் பிடிக்க போனா ஏன் மீன் ஆகப்படலை? அவன் தேவனுக்கு தேவாய், தேவனுக்கு தேவாய். தேவன் அது மூலியமா மகிமைப்பட வேண்டும். எந்த இடத்துல அவமானப்பட்டு வெட்கப்பட்டானோ அந்த படகுல இயேசு ஏறின பிறகு திரளான மீன்கள், 153 மீன்களை பிடித்தான். அந்த படகு நிரம்பி எந்த சகோதரன் அவனை கேலி கிண்டல் பண்ணாங்களோ அவன்கிட்டே அந்த படகு கடன் வாங்கி அதையும் நிரப்பினான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய சமுத்திரம் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, எங்களால் தேவ நாமம் மகிமைப்படும். எங்களால் தேவ நாமம் மகிமைப்படும். அவர் மகிமைப்படுவதற்கு உன்னை எந்த பாதையில் கொண்டு போவார், எந்த ரூட்டில் கொண்டு போவார், எந்த வழியில் கொண்டு போவார் உனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு திக்கு முக்குத்தான் தெரியும். என்ன தெரியும்? திக்கு முக்குத்தான் தெரியும். ஏனென்றா என்ன எனக்கு ஒன்றுமே புரியலன்னு நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் தேவையில்லை. அவர் புரிந்து உன்னை நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சமுத்திரம் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, அந்த படகுல ஏறி எப்பா கொஞ்சம் ஆழ்ந்து பார்ப்பான்னு சொன்னார். ஏன்? நைட்டெல்லாம் நான் துடுப்பு பண்ணி ஓட்டி கையில் வலிக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல. அந்த இப்பொழுது இருக்கிற மோட்டரை வச்சு ஓட்டுற போல் அப்படி இருந்தால் ஈஸியாக போயிட்டுருப்பான். நைட்டெல்லாம் கண் முழிச்சிருக்கிறான். மனசில் சோர்வு, எல்லாம் லாஸு, தோல்வி, நஷ்டங்கள், எல்லாருடைய பார்வையில் பரிகாசம், கேலி, கிண்டல், அவமானம், வெக்கம். இவ்வளோ மத்தியில் தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஓடி போகவில்லை, அதே இடத்துல நின்னான். நின்னதுனால தான் இயேசு அவனை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இயேசு அவனை சந்தித்ததுனால தான் படகுல ஏறினார். படகுல ஏறுவதற்காக வாய்ப்பு கொடுத்ததான பேதுருவை ஆறுதல் கொண்டு போய் வலை போடுன்னு சொல்லும் போது தான், இப்பொழுது நான் வலை போடுகிறேன்னு சொல்லலை, ராவெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒரு மீனும் எனக்கு கிடைக்கல. அது அவருக்கு தெரியாதா?
அது அவருக்கு தெரியுமா தெரியாதா? எங்கே வலை போட்டு மீன் கிடைக்கலன்னு சொன்னானோ அதே இடத்துல வலை போட வச்சார். நன்றை புரிந்து கொள்ளுங்க. அவன் சொல்கிறான், நான் ராவு முழுவதும் பிரயாசப்பட்டேன், எனக்கு என்ன கிடைக்கல, ஒன்றும் அகப்படலைன்னு சொன்ன இடத்துல தானே இப்போ மீன் எடுத்துன்னு வந்து இவருனா ஜோபிலேருந்து ஜிப்பாலேருந்து எடுத்து போட்டாரா? வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான், செவி கொடுத்தான். தேவனுடைய பிள்ளைகளை திரளான மீன்களை பிடித்து கரையை கொண்டு வந்து சேர்க்கும் போது யாரெல்லாம் அவனை கேலி கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்ணி கைத்தட்டி சிரித்தாங்களோ அவங்களுக்கு பிரமிக்கத்தக்கதாக தேவன் நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல படகை நிரப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசியுடைய மனைவி அந்த அம்மா கடன் வாங்கி கடனை திருப்பி கொடுக்க முடியல, புருஷன் இறந்து போய்விட்டான். புருஷன் இறந்து போனதானே அந்த அவங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள், பையன்கள். கடன் கொடுத்தவன் திருப்பி கொடுக்க முடியாவிட்டால் 2 பிள்ளைகள் எனக்கு அடிமைதனம் கொடு, பணத்தை கொடுத்து நீ மீட்டு கொண்டு போன்னு சொல்கிறான். ஆனால் பணமும் இல்லை, பிள்ளைகளை விட முடியல. இப்படிப்பட்ட நேரத்தில் தானே தேவன் நாமம் மகிமைப்படுவதற்காக எலிசாவை அந்த வீட்டுக்கு அனுப்பி ஒரு குடம் எண்ணெய் தவிர வேறு ஒன்றுமில்லைன்னு சொல்ல, தேவனுடைய பிள்ளைகளை எல்லார் வீட்லேயும் என்ன பண்ணுங்க, இரவுக்கு என்ன வாங்கினுவான், காலி குடத்தை வாங்கினுவான். காலி குடத்தை கடங்காரும் தெரிஞ்சிருந்தாலும் நம்பிக்கையோடு கொடுத்தாங்க பாருங்க. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அந்த குடத்தெல்லாம் நிரப்ப வைத்தார். ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த கடங்காரம் வந்து அங்கே நிற்கிற வரையும் தேவன் அமைதியாக இருந்தார். எலிசா அந்த வீட்டுக்கு வர்ற வரையும் தேவன் அமைதியாக இருந்தார். அந்த குடம் அந்த எண்ணெய் இருக்க தான் செய்யுது, ஆனால் அவர் அமைதியோடு இருந்தார். எப்பொழுது உன் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். தேவன் எழுந்தாருளவரானால் உன் கடனை கர்த்தர் மாற்ற முடியும். ஆமென், அல்லேலூயா. தேவன் எழுந்தருள்வாரானால் உன் அடைக்கப்பட்டிருக்கிற வழிகளை கர்த்தர் திறப்பார். ஆமென். அவர் உனக்கு முன்னே போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எலிசா போகிறதுக்கு முன்னாடி என் தேவன் அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கிறார். ஆமென். ஆனால் அங்க தேவன் வெளிப்படவில்லை, எலிசா வெளிப்படுகிறார். எலிசா மூலியமா கர்த்தர் பேசுகிறார். ஆனால் அவங்க கீழ்ப்படுகிறாங்க. தேவன் நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டது. ஆமென். எலியா ஒரு சாரிபாத்து வீட்டுக்கு தேவன் அனுப்புகிறார். நீ அந்த வீட்டுக்கு போ, அவங்க உன்னை பராமரிப்பாங்கன்னு. ஆனால் அங்கே வந்து பார்த்தா அந்த தெரியுது, அதுக்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் 2 விறகு பொறிக்கிட்டு இருக்குது. என்ன நினச்சி பொறுக்குது, நானும் என் பிள்ளைய சாப்பிட்டு சாக போகிறேன். அந்த வீட்டுக்கு எலியாவை தேவன் அனுப்புகிறார். ஆனால் அந்த அம்மா வாயில் என்ன வந்தது, நானும் என் பிள்ளை என்ன பண்ண போகிறோம், சாப்பிட்டு சாக போகிறோம் என்ற அந்த வார்த்தை வாயில வர வரையும் என் தேவன் அமைதியோடு இருந்தார். அந்த வார்த்தை வந்த பிறகுதான் அவர் எழுந்திருக்கிறார். எலியாவை அனுப்புகிறார். எலியாவை அனுப்புகிறார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, எலியா அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த அம்மா ஒரு விதவை, பரதேசி, திக்கற்றவள், அனாதை, ஒன்றுமில்லை, தங்க முடியாது, இங்கே எப்படி என்னை பராமரிக்க முடியும் என்று எலியா யோசிக்கவில்லை. எலியா விறகு பொறிக்கொண்டிருக்கிற அந்த தாயாரை பார்த்து கூப்பிட்டாங்க. உடனே அந்த அம்மா என்னன்னு கேட்கும் போது, எனக்கு ஒரு தண்ணி கொஞ்சம் கொடுமான்னு கேட்குறாங்க. இப்போது கீழ்ப்படிதான்னு பார்க்க, ஏனென்றால் தேவன் நாமம் அந்த சாரிபாத்து ஊரில் அந்த விதவை தாய் வீட்டில் தேவ நாமம் மகிமைப்படுவதற்காக என் தேவன் என்னை அனுப்பியிருக்கிறான் என்று எலியா அறிந்து முதலாவது கீழ்ப்படிய வைக்கிறார். எனக்கு கொஞ்சம் தண்ணி தான்று. தேவனுடைய பிள்ளைகளே, சாக நினைக்கிறவங்க, வெறுக்கப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க, தற்கொலைக்கு முடிவெடுத்தவங்க யாருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. எப்போது எரிச்சலாக பேச போகிறாங்க. ஏனென்றால் அவங்க தற்கொலை நேராய் போய் கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையில் நீ போய் சமாதானப்படுத்த முடியாது, அவங்களை கீழ்ப்படிய வைக்கவே முடியாது. ஏனென்றால் நான் சாக போகிறேன், நீ நான் சொல்கிறது நானா கேட்கறது, அப்படிதான் நம்ம பேச்சு கேட்டிருப்போம். ஏனென்றால் அவங்க உனக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அடுத்த கட்டம் அவங்க சாக போகிறாங்க, அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீ சாகிறது தேவன் விருப்பம் அல்ல, உன்னை கொண்டு தேவன் மகிமைப்படணும். அதுக்கு தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சாபி விரும்பி சாகணும்னு சொல்லி வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறியோ, கர்த்தருடைய ஆவியன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது அந்த அம்மா தண்ணி எடுக்க போன அம்மா தண்ணி கொண்டு கொடுக்கல. தண்ணி எடுக்க போகும்போது பாதியில் திருப்பி கூப்பிடுறாரு.
அந்த அம்மாக்கிட்ட கேட்குறாரு, எனக்கு ஒரு என்ன பண்ணு, கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் அப்பம் உன் கொஞ்சம் அடை கையிலே எனக்கு கொண்டு வா. கொண்டு வான்றாங்க. நம்மளாம் அதை என்ன பண்ணியிருப்போம், சாக போகிறோம், கொஞ்சம் தான் இருக்குது, தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம். தேவனுடைய பிள்ளைகளே, கொர்நேலியுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுக்கு காரணம் என்னென்றால் அவன் தர்மம் செஞ்சான். தானம் தர்மம் செஞ்சதுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. இந்த அம்மாவும் முதலாவது நாங்கள் தான் சாப்பிட போகிறோமே, நாங்கள் தான் சாக போகிறோமே அந்த சிந்தனை இல்லை. இவன் கேட்ட உடனே அந்த அம்மா கீழ்ப்படிது. முன்னும் பின்னும் அறியாத ஒரு எலியா. தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ எமோஷனாக, எவ்வளோ டென்ஷனாக, எவ்வளோ பிபி ரேஸ் ஆகிருக்கணும். இப்போது சாக போகிறோம், யார் முன்னாடி சாக போகிறா, யார் பின்னாடி சாக போகிறா, என்ன வச்சுனுதே தெரியல, சைனை வச்சுனுதா இல்லை அரளிக்கோட்டை வச்சுனா என்னன்னு தெரியல, ஆனால் சாக போகிறோன்னு சொல்லுது. ஆனால் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் செத்தா கஷ்டம், ஆனால் 2 பேரும் ஒரே டைமில் சாகணும். யோசித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நீ சாப விரும்பலாம், என் தேவன் சாப விரும்பவில்லை. உனக்கு என்ன தேவை என்பது என் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனால் அந்த கடைசி கட்டத்தில் ஏன் ஒரு தேவ மனுஷனாக எலியா வர வேண்டும் என்பது தேவ நாமம் மகிமைப்படுவதற்காக. ஆமென். எங்களால் தேவநாமம் மகிமைப்படும்படியாக, மகிமை உண்டாகும்படியாக, மகிமை அடையும்படியாக. அப்படி என்றால் அந்த அம்மா அங்கே என்ன பண்ணுது, கொஞ்சம் அடை கேட்டான், முழு அடை கேட்கல. என்ன கேட்கனா, ஆண்டவர் கேட்கறதுல என்ன, கொஞ்சம் உண்மையாயிரு, கொஞ்சத்தில் உண்மையாரு, கடுகளவு விசுவாசமாயிரு. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம், அந்த கொஞ்சம் நம்மகிட்ட இருக்கா? பிள்ளைங்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன இல்லை, கொஞ்சம் கூட நம்மகிட்ட உண்மை இல்லை. அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் வந்திருக்குதானே என் அன்பு தேவச்சனமே, நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் அந்த அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கும் போது அதை வாங்கி அவன் செபித்திருப்பான். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல அந்த ஊழியக்காரனை முதலாவது அவங்க கனம் பண்ணாங்க, இருக்கிறதுல முதலாவது கொடுத்தாங்க. முதலாவது கொடுத்த உடனே பஞ்சக்காலம் தீர்கிற வரையும் அடுத்தது என்ன வரப்போகுது, அந்த அம்மா அப்பம் கொடுக்கறதுக்கு பிறகு என்ன வரப்போகுது, பஞ்சக்காலம் வரப்போகிறது. அது யாருக்கு தெரியாது, இந்த அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் இப்போ இருந்ததெல்லாம் காலி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மற்றும் கையில் என்ன இருக்குது, எல்லாம் மாவு இருக்குது, எண்ணெய் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஜாலியாக சாப்பிட்டாங்க. கொரோனா வர்றதுக்கு முன்னாடி அவன் வாங்கின சம்பாதிச்ச காசெல்லாம் ஜாலியாக செலவு பண்ணிட்டான். ஏன்னா நாளைக்கு வேலைக்கு போனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு காசு தந்துடுவார், 10ஆம் தேதி சம்பளம் வந்துடும், இந்த ஜாலியிலே இருந்துச்சாங்க. திடீர்னு ஒரு பஞ்சகாலம் போகிற கொரோனா வந்துச்சு பாருங்க, பால் பாக்கெட் வாங்க கூட காசு இல்லை, தலையை சொஞ்சின்னு வீட்டில் உட்காந்துக்கிறோம். ஆமென். ஆனால் பஞ்சக்காலம் வரப்போகுதுன்றது சாரிபாத்துக்கும் தெரியாது, அங்கே இருக்கிற மக்களுக்கும் தெரியாது. ஆனால் முதலாவது அப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் நீ தப்பிவிக்க வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உன் வாழ்க்கையில் பஞ்சம் வரக்கூடாது, தரித்திரம் வரக்கூடாது என்றால் முதலாவது தேவனுக்கு கொடுக்க ஆரம்பி. நீ தேவனுக்கு கொடுத்து பார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். மாவு எண்ணெய் என்ன பண்ணலையா, குறைவே இல்லையா. ஆமென். அல்லேலூயா. இப்போ அந்த இடத்துல தேவநாமம் எலியா மூலியமாய் மகிமைப்பட்டதா இல்லையா? மகிமைப்பட்டது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தார், ஆனால் ஒரு மூலையில் தான் உட்கார வச்சிருந்தாங்க. அவர் ஸ்டேஜுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகலை, பந்தி விசாரிக்கிற இடத்துலையுமே உட்கார வச்சு சாப்பாடும் கொடுக்கல, அவர் யாருமே கண்டுக்கலை. இதெல்லாம் பிதா பார்த்தார். என் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினா, என் குமாரனுக்கே நீ மதிக்கலையானா அப்புறம் என்ன மதிக்க போகிறீங்க? எல்லாம் கல்யாண வீட்டில் அப்படியே டிசைனான புடவை, டிசைனான நகைகளை மாட்டிக்கின்னு, அக்கா நீ எப்படி இருக்கிற, அண்ணி நீ எப்படி இருக்கிற. ஆனால் அங்கே ஒருத்தர் வந்து குறை யாரும் பார்க்கல. அந்த கல்யாண மண்டபத்தில் பாரு, இப்படி ஓடுறதும் அப்படி ஓடுறதும் இப்படி வர்றதும் இப்படி தான் இருக்கும். ஆனால் அங்கே ஒருத்தர் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார், ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. யாராவது தண்ணி கொடுத்துருப்பாங்களா இல்லை ஏதாவது கொடுத்துருப்பாங்களா, யாருன்னா கண்டுறாங்க, பாவமாக உட்காந்துருப்பார்.
ஆனால் பிதா அமைதியில் தான் உட்கார்ந்துருக்கிறார், பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஆமென். அவர் எழுந்தருளும் போது அங்கே திராட்சை ரசம் இல்லை, குறைஞ்சி போச்சு. பிரச்சனை. நான் தேவனானால் எனக்குரிய கனம் எங்கே? நீ தேவனை கனப்படுத்தாதத்தில் குறைவுகள் ஏற்படும், நஷ்டம் வரும், தோல்வி வரும், மனவேதனை வரும், துக்கம் வரும், அவமானம் வரும், கண்ணீர் கவலை வரும், போராட்டங்கள் வரும், நெருக்கடிகள் வரும். ஏன்? தேவனை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள், தேவனை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நிலவரத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே அமைதலாய் உட்கார்ந்திருந்தார். தேவன் நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எங்கே கை வச்சா என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியும். பந்தி விசாரிக்கணும்னு தெரியாது. பந்தி விசாரிக்கிறோம் வேக வேகமாக கொடுத்துட்டு அவன் கேட்ரிங் பண்ணுறோம் என்ன பண்ணுவான்? 300 200 வந்திருப்பான். வேலை முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்? சீக்கிரமாக ஊடு போவோம். காலி பண்ணிட்டான், அது காலி ஆகணும். அப்போதான் தேவநாமம் மகிமைப்படும். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இப்போ யாரை தேடி வராங்க? அற்பமாய் நினைச்சல்ல, அவர் யாருன்னு தெரியாதபடிக்கு ஒருத்தர் கூட அவர் என்ன பண்ணல, வரவேற்பில் வர வைக்கல, வெல்கம் பண்ணல, அவர் விசாரிக்கல, அவர் யாருன்னே தெரில, எல்லாம் அது மாட்டு இருக்குது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை அவரை தேடக்கூடிய ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுவரையும் அவர் அமைதியாக தான் இருந்தார். நீங்கள் கூட நல்லா பிஸியாக இருக்கும்போது அவர் தேட மாட்டீங்க, கையில் பணம் இருக்கிறவரை நல்லா தேட மாட்டீங்க, சரீரத்தில் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்போது தேட மாட்டீங்க. வியாதி வந்தால் தேடுவீங்க, பேய் பூச்சினா தேடுவீங்க, பணம் இல்லைனா தேடுவீங்க, மனசில் கஷ்டம் வந்தால் தேடுவீங்க, உபத்திரம் வந்தால் தேடுவீங்க, வீட்டுக்காரனை கும்முன்னு குத்துனான்னு அப்போ தான் தேடுவீங்க, எதிர் வீட்டுக்காரன் உனக்கு மந்திரம் பண்ண அப்போ தான் தேடுவீங்க, டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் தேடுவீங்க. அது வரையும் யாரும் தேட மாட்டீங்க, ஏசப்பவே தேட மாட்டீங்க. டாக்டரு 48 மணி நேரம் டைம் சொல்கிறேன் அப்படின்வார். அப்போ தான் அழுதுன்னு, இயேசுவே என் பிள்ளையை காப்பாற்றுங்க, ஊழியத்துக்கு கொடுத்துட்றேன், என் வீட்டுக்காரனை காப்பாற்றுங்க, ஊழியத்துக்கு கொடுத்தேன். அது காப்பாற்றி என்ன பண்ண போகிறாரு? நல்லா இருக்கும்போது கொடுக்க வேண்டியது தானே, நல்லா இருக்கும்போது கொடுக்க வேண்டியது தானே. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். இப்போ நான் எனக்கு ஒரு டீ தராங்க, இப்போ நான் டீ குடிச்சிட்டு இப்போ உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் வாங்கி குடிப்பீங்களா? வாங்கி குடிப்பீங்களா? குடிக்க மாட்டீங்க. ஏன் குடிக்க மாட்டீங்க? ஹலோ, கேட்கறதுக்கு சொல்லுங்களேன். நான் தானே கேட்குறேன். எனக்கு டீ கொடுத்தாங்க, நான் டீ குடிச்சிட்டு பாதி தரேன். இப்போ உங்களுக்கு பாதி டீ குடிச்சிட்டு பாதி இப்போ உங்களுக்கு தரேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? ஆனால் நான் உங்களுக்கு தரமாட்டேன், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுத்துக்குறாங்க டீ, நீ குடிச்சிட்டிங்க. ஆனால் ஏன் உதாரணம் சொல்ல வந்தேன்னா, நான் குடித்தது டீ, நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்த அந்த டீக்கு என்ன பேர் தெரியுமா? நம்ம சொல்லுங்களேன். அது போல தான் ஆண்டவரே கேட்டால் நல்ல டீயாக வந்து சேர்ந்துரு, எச்சு டீயாக வந்தேன்னா அவர் உன்னை எடுத்துக்க மாட்டார். நீ கண்டவெல்லாம் எச்சு பண்ணிட்டு தூக்கி போட்டால் டாக்டர் 48 மணி நேரம் 24 மணி நேரம் முடியாதுன்னு சொன்ன பிறகு அப்புறம் வரேன், கை வஞ்சி போச்சு, கால் வஞ்சி போச்சு, பிளேட் வச்சுருக்குது, கண்ணு போச்சு, அதை போச்சுன்னு வச்சுன்னு உன்னை பராமரிக்கிறதே கரெக்டாக இருக்கும். நீ எங்கே போய் ஊழியம் செய்ய போகிற? நல்லா இருக்கும்போதே கர்த்தருடைய ஊழியத்தை செய். எச்ச பண்ண போட்டது உன்னாலே வாங்கி சாப்பிட முடியலன்னா என் தேவன் எப்படி எடுத்துப்பார்? எச்ச பண்ணாமல் வா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நாமம் மகிமைப்படுவதற்கு அங்கே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். தேவன் நாமம் இயேசு கிறிஸ்து மூலியமாக அங்கே மகிமைப்பட்டது. ஆமென். எங்களாலே தேவ நாமம் மகிமைப்படும். எப்படி மகிமைப்படும்? தேவன் நமக்கு முன்பாக போக வேண்டும். ஆமென். தேவன் நமக்கு முன்பாக போக வேண்டும். அல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக போவாரானால் பகஞ்சரியும் சத்துருக்களை துரத்துவார். அங்கே தேவநாமம் மகிமைப்படும். எங்கே போனாலும் ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே என்னோடு வாங்க, எனக்கு முன்பாக போங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி சொல்லி பழகுங்க, ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். எபிரு இயேசுவை தேடி போனான். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அந்த எபிரு இயேசுவை தேடி போனான். இயேசுவை தேடி போகக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே அவன் சிந்தனை கர்த்தர் மாற்றினார். அவன் திரும்பி வருவதற்குள்ளார மகள் மரித்து போய்விட்டான்னு சம்பவத்தை கேள்விப்படுகிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மகள் மரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ திட்டம். இயேசு கிறிஸ்து அங்கே போகும்போது மகள்
மரித்து போயிருக்கணும். இதுதான் தேவ திட்டம். ஆனால் அங்கே வந்து ஓடி வந்து சொல்லுகிறான். அதுக்கு தான் அங்கே தாமதம். ஒருத்தன் ஓடி வந்து சொல்லணும். யாருக்கிட்ட சொல்லணும்? அந்த பெண்ணை பெற்ற தகப்பன்கிட்ட சொல்லணும். பக்கத்தில் இருக்கிற ஏசப்பா காதில் அதை கேட்கணும். என்ன சொல்கிறாங்க? மகள் மரித்து போய்விட்டால் போதும், என்ன பண்ணாதீங்க, வருத்தப்படுத்தாத, தொந்தரப்படுத்தாத என்ற இந்த இதெல்லாம் நடக்கணும். இதுதான் தேவ திட்டம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வேகமாக போகக்கூடாது. அதுக்கு ஒரு வேகத்தடையை உண்டாக்கினார் வழியில். பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றால் அங்கு ஒரு தேவநாமம் மகிமைப்படுது. ஆமென், அல்லேலூயா. அங்கே கேட்கும் போது என்னை தொட்டது யார்? சீசர் சொல்கிறாங்க, முட்டாளுங்க, உங்களை திரளான ஜனங்கள் உங்களை நெருங்கி இருக்கும் போது எல்லாருமே தான் உங்களை தொடுறாங்க. எல்லாரும் தொடர்றதுக்கும் விசுவாச தொடர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. விசுவாசமாக தொட்டனால தான் அவருடைய வல்லமை புறப்பட்டு போய் குணமாக்குச்சு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீ எதை பெறணும்னு நினைச்சாலும் முதலாவது நமக்குள்ள தேவையானது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் நீ ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீ எத்தனை மணி நேரம் ஜெபிச்சாலும், எத்தனை அதிகாரம் படித்தாலும் உனக்குள்ள விசுவாசம் தேவாய். அதனால தான் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை என்ன பண்ணுது? ரட்சித்தது. விசுவாசம் தேவாய், விசுவாசம் தேவாய். எவருக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. மகள் மரித்து போய்விட்டாள். மரண அவஸ்தையாக இருக்கும்போது போனேன். நீ திரும்பி வருவதுக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சுன்னே தெரியாது. ஆனால் அவள் மரித்து போக வேண்டிய சூழ்நிலை. நீ தேவனை தேடணும், அங்கே அவள் மரிக்கணும். இதுதான் தேவ திட்டம். அப்பா இயேசுவை தேடணும், மகள் அங்கே மரிக்கணும். இதுதான் தேவ திட்டம். ஒரு 2 பேர் வந்து சொல்லணும், பிள்ளை மரித்து போயிட்டா. இதெல்லாம் தேவ திட்டம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இயேசு அங்கே போகிறார் அந்த வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு இயேசு போகும்போது அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லணும், மரித்து போய்விட்டார். இயேசு வாயில என்ன சொன்னார்? அவள் மரிக்கவில்லை, நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாள். நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாள். அந்த பிள்ளையை வளர்த்தவங்க, உறவினருங்க, உற்றார் சொந்தக்கார எல்லாருமே என்ன நினைப்பாங்க? மரிக்கலன்னு சொல்கிறாரு. மரித்து போய் எத்தனை மணி நேரம் ஆகுது? உடம்பெல்லாம் ஐஸ் போல் ஆயிடுச்சு, கை கால்லாம் விரைச்சிக்கிச்சு, இப்போ போய் மரிக்கலன்னு சொல்கிறாரு. நாங்களாம் முட்டாளா? வந்ததே லேட்டு. அவங்க அப்பனுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. பிள்ளையை பார்க்கறத விட்டுட்டு கடவுளை தேடி போயிட்டான். வந்தது இல்லாமல் ஆறுதல் சொல்லுவார் பார்த்தா அவள் மரிக்கவில்லை, நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான்னு சொல்கிறாரு. இதுனா எங்களுக்கு கிண்டல் காட்டுற நேரமா இது? ஜோக் அடிக்கிற நேரமா இது? நாங்கள் பிள்ளையை பறி கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தேவனுக்கு ஒரு பெரிய காரியமே கிடையாது. இயேசு அங்கே போனால் அவள் மரிச்சிருக்க வேண்டும். அப்போது தான் பிதாவுடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். அவள் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் அச்சினுக்குதுன்னா அதில் மகிமை வராது. ஆமென், அல்லேலூயா. மகிமைப்படணும்னா அவள் சாக வேண்டும். இயேசு அந்த வீட்டுக்குள்ளே தன் தாய் தகப்பனையும் கூட வந்த சிலரை கூட்டிக்கிட்டு போனார், ஜெபித்தார், அந்த மகளை எழுப்பினார். ஆமென், அல்லேலூயா. அவர் மகிமைப்பட வேண்டும். வாலிபனே, கைப்பெண்ணாத ஒரு விதவை தாய், புருஷனை இழந்ததான ஒரு தாய், அந்த தாய் பிள்ளையை மரித்து வீட்டில் வைத்து சில மணி நேரம் கழித்து அந்த பிள்ளையை கொண்டு போய் என்ன பண்ணணும்? அடக்கம் பண்ணணும். பாடையில் தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிலர் சாவுக்கு வரமாட்டாங்க, அப்படியே சிலர் வரமாட்டாங்க. ஆனால் அந்த தெருவில் சாவு போட்டுமே மெத்த மேலே ஏறி பார்ப்பாங்க, ரோட்டில் வந்து நின்று பார்ப்பாங்க, ஜன்னலில் தந்து பார்ப்பாங்க. நீங்கள் பாருங்களேன். ஆனால் சாவுக்கு வந்து வீட்டாண்ட வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த தெருவில் போகும்போது எல்லோரும் என்ன பண்ணோம் சொல்லுங்களேன்? எல்லோரும் என்ன பண்ணோம்? அந்த சாவை பார்ப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, அநேகர் பார்த்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமென். நீங்கள் சாவுக்கு போக மாட்டீங்க. ஆனால் அந்த தெருவில் வரும்போது அந்த மோள சத்தம் கேட்டால், பாடல் சத்தம் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? வேகமாக ஓடியாந்து பார்ப்பீங்க. ஐயோ, இந்த பிள்ளைய செத்துச்சு, பாவம் அந்த அம்மா புருஷனை இழந்துட்டு அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாத்துச்சு, சம்பாதிச்சு கொடுக்க வேண்டிய வயசில் என்ன படிச்சு செத்து போச்சு. இனிமேல் இந்த அம்மா எப்படி தான் வாழப்போதோ. இதெல்லாம் யார் பேசணும்? அந்த தெருவுலகெல்லாம் பேசணும். இந்த அம்மா 2 கையில் மாரில் அடிச்சுக்கின்னு, ஐயோ என் பிள்ளை போச்சு, கடவுளை என்ன எடுத்துக்கின்னு அந்த பிள்ளை விட்டுருக்கலாமே அழுதுன்னு போயிருக்கணும். இதெல்லாம் சம்பவம் நடக்கணும். இதெல்லாம் நடக்கணும். அந்த தெருவே பார்க்கணும், அந்த ஊரே பார்க்கணும். ஏன் இயேசு அந்த சாவு வீட்டுக்கு வரல?
ரோடில் அற்புதம் நடக்கணும். ரோடு என்றால் எல்லாரும் பார்ப்பாங்க. இப்போ இயேசு அந்த தாயை பார்த்து அழாதே என்று சொல்லிட்டு அந்த பாடையை நிறுத்தினார். சாவு எடுத்துன்னு போனால் என்ன பண்ணக்கூடாது? நிறுத்தக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும் சாங்கி. இப்போ அங்கே நிறுத்துன்னு சொல்லும் போது அங்கு கிறிஸ்துவ அறியாதவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? ஏன் நிறுத்துறே சாவை, போயா. ராவுகாலம் வந்துச்சு, யமகாலம் வந்துச்சுன்னு. ராவுகாலம் யமகாலம் வந்தது பெருசு இல்லை, இயேசு வந்திருக்குது தெரியல. ஆமென். இயேசு வந்தான்னா, யமன் வந்தான்னா, ராவுகாலம் வந்தான்னா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவர் எதுக்கு வந்திருக்கிறார் தெரியாது. இந்த மாதிரி அழுவுது. சிலர்லாம் ஆஃபீஸர் யாருன்னா அதிகாரி வந்துட்டான்னு வச்சுங்களேன், டேய் போய் அவன் காலில் விழிய, வீட்டுக்கார செத்துட்டு எதனா வேலைக்காரன் வரணும்னு. வேலை தான் தர முடியும், ஆனால் வீட்டுக்காரருடைய உயிரை வாங்கி தர முடியாது. ஆமென். அதுக்காக காலில் போய் விடுவாங்க, 4-5 பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை வேலை கிடைக்கும், உயிர் கிடைக்காது. மனுஷனால் வேலை தர முடியும், உயிரை தர முடியாது. என் கர்த்தர் வேலையும் தர முடியும், உயிரையும் தர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடியை நிறுத்தினார், பாடியை தொட்டார். வாலிப எழுந்து உட்கார்ந்தான். இப்போ அவன் எழுந்து பாடையிலேருந்து இறங்கி நடந்து வரும்போது, பாடை தூக்கின்னு போனவங்க திரும்பி அவன் நடந்து வரும்போது என்ன நடந்திருக்கும்? தேவநாம மகிமைப்பட்டுச்சா? மகிமைப்படலையா? மகிமைப்பட்டது. வீட்டாண்ட நடக்கக்கூடாது, தெருவில் நடக்கணும், ரோட்ல நடக்கணும். அதுதான் தேவ திட்டம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அநேக இடத்துக்கு போயிருக்கலாம், அங்க நடக்காத விடுதலை இங்கே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் இங்கே தேவ நாம மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதோடு இல்லை, அதற்கு லாசரு மரிச்சுட்டாங்கன்னு ஆள் அனுப்புனாங்க. வலி மேலே வலி வைத்து விரி மேலே விழி பார்த்துட்டு பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போய் வராரா வராரா வராரா. முக்கியமானவர் வச்சு அந்த வீட்டுக்கு அடிக்கடிக்கு எப்போலாம் அந்த வீட்டுக்கு வந்து தங்கி சாப்பிட்டு போவாரே, வந்துருவாருங்க வந்துருவாருங்க வந்துருவாருங்க. ஏமா வரவரா இருந்தா, வருவரா இருந்தா சொல்லுங்களேன், வரவரா இருந்தா எப்பயா வந்திருப்பாருமா. ஆனா அவர் ஏன் வர தாமதம் பண்ணார்னா, அவர் வீட்டாண்ட அந்த உடலை பார்த்து எழுப்புறதுக்கு அல்ல, எபிரி வீட்டுக்கு போய் எழுப்பினாரு. அங்கே தேவநாம மகிமைப்பட்டது. இவனை புதைக்கணும். இவன் புதைக்கப்படுகிறவரையும் இயேசு பிதா அனுப்பல. இவன் சரீரம் அழுகி போகிறவரையும் இயேசு வரவில்லை. இந்த சரீரம் நாட்டம் எடுக்கிறவரையும் இயேசு வரவில்லை. இந்த சரீரத்தில் புழு வரவரையும் இயேசு வரவில்லை. அதுவரையும் தாமதித்தார். உலகம் 1000 சொல்லட்டும், உறவுகள் 1000 சொல்லட்டும், அது அவருக்கு பெருசல்ல. தேவ நாமம் மகிமைப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தார். சாப்பிட்டது பிதா இல்லை, அந்த வீட்டில் தங்கினது பிதா இல்லை, அந்த வீட்டில் சாப்பிட்டது யாரு? இயேசு. ஆனால் அவர் மாம்சமாக பூமியில் வாழ்ந்தாலும் பிதாவின் சித்தம் செய்வதில் கவனமாக இருந்தார். ஓடக்கூடாது. எப்போ சொல்லுகிறாரோ அப்போதான் செயல்படணும். ஆமென். அல்லேலூயா. இயேசுவை வழி மேலே வழி வைத்து எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் 4வது நாள் இயேசு போகும்போது, அப்பொழுது அந்த வீட்டில் இருக்கதானே என் அன்பு சகோதரி மரியாள் சொல்கிறாங்க, நீர் இங்கிருந்தால் மரித்திருக்க மாட்டார்னு. இயேசு கண்ணீர் வடித்தார். மனதுருகிற தெய்வம். அந்த மனதுருகத்தோடு அங்கே ஆறுதல் சொல்லிட்டு, அங்கேயும் என்ன சொல்லலை, ஏம்மா கவலைப்படுறீங்க, உன் சகோதரன் என்ன பண்ணுறேன் உயிரோடு எழுப்பி உன் கையில் கொடுக்குறேன் சொன்னாரா? சொன்னாரா? சொல்லலை. சில அற்புதம் நடக்கிற வரையும் நம்ம வாயை சும்மா வச்சிருக்கணும். சில வேலை நடக்கிற வரையும் நம்ம வாய் சும்மா இருக்கணும். ஆண்டவருடைய காரியங்களை கவனிங்க. அவருக்கு தெரியும்ல, லாசர் உயிரோடு எழுப்புறது யாருக்கு தெரியும்? இயேசு தெரியும்ல. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோங்களேன். ஒரு கூட்டம் வீட்டாண்ட வந்துட்டாருன்னா ஒரு கூட்டம் வந்துட்டுருக்கோம். அந்த கூட்டத்தில் பார்த்து இயேசு என்ன பண்ணியிருக்கலாம்? கவலைப்படாத, ஏன் அழுவுறம்மா, உன் சகோதரன் நான் எழுப்பி கொடுத்துட்டு போகிறேம்மா, உங்கள் வீட்டில் நான் சும்மா வந்து தங்கிட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு நீ உச்சிட்டு பேசிடாத, கவலைப்படாத அப்படிலாம் சொல்ல. கண்ணீர் வடித்தார். அந்த இடத்துல மனதுருகினார். ஆமென். அழுதால் அவர் அழுவார், சிரித்தால் அவர் சிரிப்பார். ஆமென். நீ சந்தோஷமாக இருந்தால் அவர் சந்தோஷமாக இருப்பார்.
அப்படிப்பட்ட தெய்வம் தான் நம்முடைய தேவன். அவங்கள அப்படியே அழுது கொண்டே கூட்டின்னு போனாங்க. ஏதோ கல்லறை காட்ட சொல்கிறாரு, 2 மெழுகுவத்தி கொளுத்திட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வருவான்னு சொல்லிட்டு கல்லறை திருநாள் சொல்லிட்டு கல்லறைக்கு போயிருப்பார். ஆனால் அவங்க நினச்சது வேறு. இவர் கல்லறை அந்த போயிட்டு இப்போ கல்லை பரட்டுங்க, லாசரு எழுப்ப போகிறோம் சொன்னாரா? தேவனுடைய பிள்ளைகளே நன்றாக கவனித்து கொள்ளுங்க. இப்பொழுது அங்கே போயும் கல்லை புரட்டினா லாசரு நான் எழுப்புறேன் சொன்னாரா? கல்லை புரட்டினா லாசரு நான் எழுப்புறேன் சொன்னாரா? என்ன சொன்னார்? கல் யார் புரட்டுறது? அவனை தூக்கி வந்துடுவானா கல்ல? எடுத்துன்னு லாசரு ஏந்து வானா சொன்னார்? உன்னை கீழ்ப்படி வைக்கிறாரு. நீ கீழ்ப்படுகிறியா இல்லை எதிர்த்து பேசுறியா இல்லை அவருக்கு நீ ஒரு ஆலோசனை கொடுக்கிறான்னு உன் சுபாபத்தையும் குணத்தையும் பார்ப்பார். நீ யார் என்று கவனிப்பார். தேவனுடைய நாம மகிமுண்டாகட்டும். கடுகளவு விசுவாசம்தான் மலையை பார்த்து பெயர்ந்து போக சொன்னவருக்கு இயேசு கிறிஸ்துக்கிட்ட விசுவாசமா இல்லை? உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமையை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அந்த கல் புரண்டு போயிருக்குமே? இல்லை. நீ செய்ய வேண்டிய வேலை நீ செய், அவர் செய்ய வேண்டிய அவர் செய்வார். நீ கீழ்ப்படிந்தால் உன் வாழ்க்கையில் அற்புதம், நீ விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில் அற்புதம். ஆமென். வந்திருக்கிறது யார் என்று தெரியாமல் பேசக்கூடாது. இருந்திருந்தால் செத்து போயிருக்க மாட்டான். சொல்ல தெரிஞ்சதில்லை, செத்தவரை எழுப்ப தெரியுது. ஏன் அதை விசுவாசிக்கவில்லை? ஏங்க அதை விசுவாசிக்கல? அறிவாளி சொல்லுது, எங்க அக்கா மார்த்தாள் என்ன சொல்லுது? இப்பொழுது அவருக்கு தெரியாதா? இப்படி தான் ரொம்ப பேர் ஏசப்பாவுக்கு ஆலோசனை கொடுக்குறதா ரொம்ப பேர் வரணும். அதுதான் விளங்காமல் இருக்கும். சொல்கிறத மட்டும் செய். சிலர் பழமை சொல்லுவாங்க, சொல்லுங்க பார்ப்போம். இலை எடுக்கணும், இலை எடுக்கணும், எடுனா எண்ணக்கூடாது. ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? அப்படின்னா என்ன தெரியுமா? எத்தனை இலை எடுத்துன்னு அக்கௌண்ட் கரெக்டாக சொல்லணும். இவ்வளோ வேலை செஞ்சு தெரியுமா, இத்தனை எச்சல் நான் எடுத்தேன். உன்னை எடுக்க தான் சொன்னாங்க, என்னவா சொன்னாங்க? ஆமே. அதனால் உனக்கு கல்லறையை காட்ட சொன்னார். கம்முன்னு நிற்க வேண்டியதானே? மாத்தாலே உன்னை போய் கல்லை புரட்ட நான் சொன்னார். மாத்தாளுக்கிட்டே சொன்னார். சொல்லுங்களேன். எடுனா எடு, நில்லு. எதுக்காக வந்திருக்குன்னு தெரியல. பதட்டம், பொறுமை கிடையாது. இன்னைக்கு அநேகர் தேவனுடைய பிள்ளைகளே பொறுமையை காக்க தெரியல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவ நாமம் மகிமைப்பட வேண்டுமானால் நீ யாரா இருந்தாலும் சரி பொறுமையா இருக்க கற்றுக்கொள். அவ சொல்லும் போது எதிர்க்காதே, மறுக்காதே, கீழ்ப்படி, விசுவாசி. ஆமென். அப்போ கூட அவர் சொல்ல, அம்மா உன் சகோதரன் எழுப்பத்தி தானே வந்துக்கிறேன், எல்லாருக்கும் முன்னாடி நீ என்ன நோஸ் கட் பண்ணுற போல பேசுகிற, நாரன்னு சொல்கிறியம்மா, உனக்கு எதனா அறிவு இருக்குதா? அப்படி பேசலை, அழகாக பேசுகிற. நீ விசுவாசித்தான் அப்படின்னா அந்த அக்காக்கு என்ன இல்லை? என்னையே நீ விசுவாசிக்கல. அப்போ நீ சும்மா தான் சொல்லிக்கிற. நீ இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான்னு. இது உதட்டில் தான் பேச்சு, உள்ளத்தில் இல்லைன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார். ஆமென். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறது உண்மையானால் கடைசி வரையும் அமைதியாக இருக்கணும். கடைசி வரையும் அமைதியாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற வரையும் பதற்றப்படாத, அபிவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதே. கல்லை புரட்டுனா கல்லறை காட்டுனா காட்டு, கல்லை புரட்டுனா புரட்டு, படகுல ஏறினா ஏற்றிக்கோ, வலை போடுனா போடு, அவ்வளோதான் முடிஞ்சது. தேவன் எதுக்காக உன்னை தேடி வந்தார்? உன் தேவைகளை அறிந்தவராய் வந்திருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார். உன் கவலையை மாற்ற வந்திருக்கிறார். உன் அவமானத்தை புரட்டி போட வந்திருக்கிறார். உன் நிந்தையை உன்னிலிருந்து மாற்ற வந்திருக்கிறார். உன் தத்தளிப்பான வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வந்திருக்கிறார். அவர் எழுந்திருக்கிறார். உனக்கு முன்னே அவர் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிக்க வேண்டும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை 20, 21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார், நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பியிருந்தான். வயசு ஏறக்குறைய 100 வயதாக இருந்தாலும் தேவன் மேல முழு நம்பிக்கையும் விசுவாசமாய் இருந்தான்.
ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தத்தில் அவன் விசுவாசமாயிருந்தான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை வாழ்க்கையில நிறைவேறக்கூடிய நாள் வந்து விட்டது. ஆபகுக்கு 2:3 வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். முடிவிலே எப்ப விளங்கும்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எப்ப விளங்குச்சு? முடிவில தான். எப்ப முடிவு? 100வது வயசு. நகைத்தால், சிரித்தால், கேலி கிண்டல் பண்ணான். ஆனால் 100வது வயதுல கர்த்தர் பிள்ளை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அவர் சிறந்ததை தருவார். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் முழு நம்பிக்கையாய், முழு நிச்சயமாய் நம்பிக்கையா இருந்தான். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. Her address: Jesus Christ Deliverance Church, number 2/101, Tiruvallur Street, Tirthankarayambattu, Red Hills, Chennai 600052. Contact Pastor J. Daniel Jabasilan 9940 487775 and 9941 487775. எங்கள் முகவரி இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சபை, எண் 2/101, திருவள்ளுவர் தெரு, தீர்த்தங்கரையாம்பட்டு, ரெட் ஹில்ஸ், சென்னை 6052. மேலும் தொடர்புக்கு பாஸ்டர் ஜே டேனியல் ஜபசிலன் 9940487775 மற்றும் 9941487775.